நீங்கள் இந்த மாநாடுக்கு கூட்டினீங்களே கூட்டம், மாநாட்டுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டினீங்களே, அந்த கூட்டத்தில் காவாசியில் ஒரு அரை பங்கு, சொல்கிறது புரியுதா? இந்த மாநாட்டுக்கு கூட்டின கூட்டத்தில் காவாசியில் ஒரு அரை பங்கு எஸ்ஐஆருக்காக கூடி ஒரு தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் அப்படின்னா அதை செய்கிறதுக்கான இடம் உங்களிடம் இருந்தது. அதை செஞ்சுருந்தோம் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் வந்திருக்காது. இப்போ எஸ்ஐஆர் வந்ததில் இப்போ என்ன, கிட்ட 75 லட்சம் பேர் வாக்கு இல்லைங்க. இப்போ இந்த 75 லட்சம் பேர் யாரு? தமிழாளுங்க. சரி, இதில் இன்னொன்று, இப்போ வாக்கு பெற்றிருக்காங்கல்ல, அதில் 37 லட்சம் பேர் வட இந்தியர்கள். 37 லட்சம் பேர் உள்ள வந்திருக்கான். உங்க நாம் தமிழர் கட்சியோட வாக்கு இன்னைக்கு எவ்வளோ? 8%. எவ்வளோ? ஆல்மோஸ்ட் 38 லட்சம் உங்க வாக்கு. இந்த முறை 37 லட்சம் வட இந்தியன். எந்த கட்சிக்கு வாக்கு போடுவான்? பிஜேபி. முடிச்சிட்டாங்களா? அவன் காலங்காலத்துக்கு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தானே வாக்கு போடுவான். அதனால தானே எஸ்ஐஆர் எதிர்க்கணும்னு சொன்னேன். ஒட்டுமொத்த பேரும் தனியாக நின்று எதிர்த்துருக்கலாம்ல. அன்னைக்கு நீங்கள் களத்தில் நின்று எஸ்ஐஆர் எதிர்த்து இருந்தீங்கன்னா அன்னைக்கு உங்க கூட வராமல் இருந்திருப்பேன் நான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஃபஸ்ட்டு எதிர்த்து மேடையில் பேசுனீங்க, அடுத்து என்ன பண்ணீங்க? எல்லாரும் போய் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ எல்லாரும் பதிவு பண்ணிட்டாங்க. 75 லட்சம் பேருக்கு காணோம். அவங்க என்ன போனோம், இல்லைன்னா வேற யாரோ, அப்படி ஆயிடுச்சு. ஒரு 37 லட்சம் வடக்க உள்ள வந்துட்டான். இப்போ இதன் மூலயமா என்ன பண்ண போறீங்க?